இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். நெல்லையில் விடிய விடிய இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் சரவணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சரவணன், வணக்கம். நெல்லையில் மழை விடாமல் பெய்யறதுனால அங்கே தாமிரபரணி ஆற்றில் இருக்கக்கூடிய நிலைமையை நம்மளால் பார்க்க முடியுது. மழை இன்னும் தொடரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் நிலைமை மோசமடையுமா? வணக்கம் விக்னேஷ். வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழையானது பெய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையும் தற்போது தீவிரமடைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நெல்லை மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு சுமார் 7 மணிக்கு பெய்ய ஆரம்பித்த மழை தற்பொழுது வரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்லணும்னா நெல்லை மாவட்டத்தில் மாநகர பகுதியான திருநெல்வேலி டவுன், ஜங்ஷன், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை மார்க்கெட், சமாதானபுரம் ஆகிய மாநகர பகுதிகளும் மாவட்டத்தின் புறநகர் பகுதியான தாளையத்து மற்றும் ஆலங்குளம், அது தவிர அம்பாசமுத்திரம் போன்ற இடங்களிலும் நல்ல மழை பெய்து வருகிறது. நாம் தற்போது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையோடு நிற்கிறோம். அந்த காட்சி நாம் நேரடியாக காணலாம். தாமிரபரணி ஆற்றங்கரையில் வழக்கத்திற்கு அதிகமாகவே தற்போது நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு பருவமழையில் நெல்லை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்த ஒரு மாவட்டம் தான் திருநெல்வேலி மாவட்டம். தற்பொழுது இந்த பருவமழை தற்போது தீவிரமடைந்த சூழலில் நெல்லை மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடக்கும் தற்போது தயார் நிலையமாக சொல்லப்படுகிறது. நாம் இந்த காட்சியில் மேடையில் காணலாம். தாமிரபரணி ஆற்றில் வழக்கத்தை விட தற்போது இந்த நீர்வரத்தானது அதிகமாக காணப்படுகிறது. 7வது நாளாக சுற்றுலா பயணிகளும் குளிக்க தடை விதிக்கப்பட்டு களக்காட்டில் இருக்கக்கூடிய நம்பி கோவிலுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது வரை மழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. மாநகர பகுதியில் தற்போது வாகம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மேகங்களும் இருந்து வரக்கூடிய சூழலில் தற்போது காண முடியும். மழை வரக்கூடிய சூழலில் நெல்லை மாநகர நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால் மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 73.64 அடியாக தற்போது உயர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்குநேரியில் 58 மில்லிமீட்டரும் களக்காட்டில் 57 மில்லிமீட்டரும் தற்போது மழையானது பதிவாகி இருக்கிறது. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்த காரணத்தினால் அங்கு குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தலையணையை தற்போது சுற்றி பார்ப்பது மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. குளிப்பதற்கு பொதுமக்கள் அனுமதி அளிக்கப்படவில்லை என்ற தகவலானது நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றாலத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்வது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் வழக்கத்தை காட்டிலும் தற்போது நீர்வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கும்படியாக நெல்லை மாவட்ட நிர்வாகம் தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். மாநகர பகுதியில் பல்வேறு இடங்களிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. ஏற்கனவே நாம் சூரியபடி நேற்றிரவு பெய்த மழையானது தற்பொழுது வரைக்கும் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பெய்துள்ளது. மாநகர பகுதியில் அந்த காட்சி நம்ம நேரவே காணலாம். தற்போது மாநகர காணப்படுகிறது. இன்னும் குறுகிய நேரத்தில் மழை பெய்வதற்கான அறிவிலும் மாநகரத்தில் காணப்படுகிறது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம் மற்றும் அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உட்பட அனைத்து இடங்களிலும் தற்போது தீவிரமாக மழை பெய்து கூறப்படுகிறது. மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றங்கரை இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பு செல்லும்படியாக மாவட்டம் அறிவித்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் போது தாமிரபரணி ஆற்றில் மிகப்பெரிய வெள்ள அபாயத்தை சந்தித்திருந்தது. ஆனால் தற்பொழுது இதை கட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.